வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா சொசைட்டி. நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் கணவன் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சுட்டாங்க, அவங்க போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய பார்க்கணும், கணவனாக இருக்கட்டும். இப்போ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுடைய பெரிய ஆயுதமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளை கோர்ட்டில் கேட்பாங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா கூட இருக்கீங்களா, உங்கள் அம்மா கூட இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லை நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன், இல்லை எங்கள் அப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மேஜரான குழந்தை ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுய விருப்பம், எங்கே வேணாலும் இருக்கலாம், போகலாம், வரலாம். இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் பொறுத்தவரையும் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பு முதல் கணவருக்கு, உங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறதோ, லிவிங் டுகெதரில் இருக்கிறதோ, என்ன பண்ணுறதோ அது அவங்களுடைய விருப்பம். டிவோர்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாத்து கூட சேட் பண்ணிட்டு போயிட்டு வந்துப்பா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்க கூட இன்லீகலாக கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவரோட ஃபேமிலியும் துணையாக இருக்காங்க. அவருக்கு ஒரு வேளை தப்பு பண்ணால், இல்லை இந்த பெண்ணோட பெண், இந்த ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா தம்பி இவங்க குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. முதல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கமா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கமா அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அது நீதிமன்றத்தில் வந்து அந்த குழந்தையை நிப்பாட்டும் போது அந்த கார்டியன் பொறுப்பு யாருக்கு வரும்னா, யார் எந்தவித தவறுகளும் செய்யாமல் அவங்களுக்கு சோர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான கெப்பாசிட்டியும் நல்ல வருமானமும் அந்த குழந்தை அந்த சமுதாயத்தில் யாரிடம் இருந்தால் நல்ல மதிப்பு பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோர்ட்டை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கோர்ட்டே முடிவெடுக்கலாம். இதுதான் உண்மை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பெண்கள் சொல்லிவிடுவாங்க, உன் குழந்தைய ஒன்ட்டே கொடுத்துட்றேன், எனக்கு 1 கோடி ரூபா கொடு, 50 லட்சம் கொடு, நீ பெத்த பிள்ளையை நீயே தூக்கிட்டு போயிடு. இதுக்கு யாருன்னா அந்த பொண்ணோட அவங்க அம்மாவே டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் வந்து ஒரு காலத்தில் தாங்க வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி மாமியார் வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ மாமியார் வீட்டில் நடக்கிற வரதட்சணை கொடுமையெல்லாம் 99.9% கிடையாது. ஒரு திருமணமான ஆணை வந்து மாமியார் வீட்டில் தான் எல்லா சித்திரவாதையும் நடக்குது. இப்போ ஏன்னா கல்யாணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து குழந்தையோட அப்படியே வந்து என்ன செஞ்சிருவாங்க, மாமியார் வீட்டுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம்ன்றது சம்பிரதாயத்துக்கு அமுச்சு வச்சுருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் உன் புருஷனை இங்கே வர சொல்லு, இங்கே வேலை பார்க்க சொல்லு, இல்லைன்னா குழந்தைய காட்டாத, குழந்தைய உன் கைக்குள்ளேயே வச்சுக்க, இந்த மாதிரியான சித்திரவாதிகள்லாம் அந்த பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் அந்த குடும்பமும் மட்டும்தான் இப்போ 100% பண்ணுறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சட்டம் மிகச்சிறப்பான விஷயங்களை இப்போ எல்லாமே புதுசாக மாற்றின சட்டங்கள் எல்லாமே ஆண்கள் பாதுகாப்பு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, பிஎன்எஸ்எஸ்ல. ஓகேங்களா? அப்படிங்கும்போது உங்கள் குழந்தையை உங்களுடைய மனைவியோட குடும்பம் காட்டவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 1. 2வது, உங்களுக்கு பிறந்த குழந்தைய ஒரு பெண்ணுடைய அவங்க அப்பா வந்து இந்த குழந்தை உனக்கே பிறக்கலை, உனக்கு இந்த குழந்தைக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி உங்கள் குழந்தையின் பிறப்பை கொச்சப்படுத்தக்கூடிய இது போன்ற நபர்களை கண்டிப்பாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ அவங்க பேசினதுக்கான ஆதாரத்தை வச்சுருந்து நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிறப்பை அசிங்கப்படுத்தின அந்த நபரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளுவாங்க. ஆனால் இப்போ முழுக்க பாதிக்கப்படுவது ஆண்கள் மட்டும்தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைய பார்க்க விடாமல் செஞ்சு எல்லாம் பண்ணி அந்த குடும்பமே ஒரு கண்ட்ரோலில் வச்சு அந்த மருமகனை வீட்டுக்கு இழுத்துட்டு வச்சு அவனுடைய சம்பாத்தியத்தில் குடும்பமே உட்காந்து திங்கிறதுக்கு பிளான் போட்டு அந்த மகளை அதுக்கு பகடக்காய ஆக்கி அந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பது அந்த பெண்ணுடைய தாயார் குடும்பமும் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்கின்ற பிள்ளையை தாயார் கெடுத்தது போல அப்படிம்பாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் ஒன்று கூடி உட்காந்து என்ன பிரச்சனை பேசி எதாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ புருஷ வீட்டில் தான் இருக்கணும், போகணும், வரணும்னு சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை வளர்த்ததெல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைனாலும் அந்த பிரச்சனையை பெருசாக்கி எல்லாம் செஞ்சு அந்த பெண்ணு படித்த பெண்ணாக இருக்கும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கும், உடனே வீட்டுக்கு கூட்டு போய் அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு அதனுடைய சம்பாத்தியத்தில் வாங்கி தின்னு இது போன்ற குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பங்களும் இப்போ இருக்குது.
புரியுதுங்களா? அது கணவர் வீட்டில் இருக்கும்போது கணவர் வீட்டில் வெளியே கூட அனுப்ப மாட்டா. அப்படி எல்லாருமே வாங்கி கொடுத்து போய் தேவைன்றதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பெருசாக்கி எல்லாம் செஞ்சு பெண்ணோட குடும்பம் பெண்ணை வச்சு அந்த குழந்தையும் பார்க்க விடாமல் இது மாதிரியான திருட்டல்கள் வேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு சட்ட ரீதியாக அந்த கணவனால் 100% தண்டனை வாங்கி கொடுக்கப்பட முடியும். அந்த பெண் வீட்டார் குடும்பத்தில் எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் 100% வழி செய்யும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.